ஹாய் ரோக்லே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட யூடியூப் சேனலில் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் வர வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். நாளைக்கு என்னோட போர் இருக்குது, அதில் ஒரு முக்கியமான ப்ரொசீஜர் போகும். அதனால சரி இன்னைக்கு கட் அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் மத்தியானம் நியூஸ் பார்த்தேன், கோயம்புத்தூரில் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒருத்தர் 11 மணிக்கு மேலே அவங்க மேல் பெஸ்டி கூட காரில் இருந்தாங்கல்ல, அவங்கள வந்து 3 பேர் ரேப் பண்ணாங்களே, அந்த கேஸ்க்கு வந்து 4 மாதத்துலேயே ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. நான் கூட நிர்பயா கேஸ் மாதிரி இதுவும் ரொம்ப வருஷக்கணக்காக போகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் 4 மாதத்துலேயே ஃபாஸ்ட்டாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பேர்த்துக்குமே சாகும் வரை ஜெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த மாதிரி விமன் அப்யூஸு, விமன் இந்த மாதிரி ரேப் கேசஸ்ஸு, அப்யூஸு, இந்த மாதிரி நடக்கிற கேசஸ்க்கெல்லாம் சீக்கிரம் தீர்ப்பு இந்த மாதிரி 3 மாதம் 4 மாதத்தில் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும்ல. இதுக்கு மேலே எவனும் இந்த மாதிரி தப்பு பண்ணாமல் இருப்பான்ல. சீக்கிரம் இந்த 12th ஸ்டூடெண்ட்டு இறந்தாங்கல்ல இப்போது 5-6 நாள் முன்னாடி, அவங்களதும் யார் அக்யூஸ்டு அப்படின்ட்டு சீக்கிரம் போலீஸ் கண்டுபிடிச்சி அவனையும் இதே மாதிரி ஒரு ஹார்ட் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை பற்றி பேசலாம் வாங்க வரவங்களே. லைவ் ஸ்ட்ரீமிங் என்னோட யூடியூப் சேனல் ஸ்ரீதேவி பியூட்டி பார்லர் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸ்ரீ.